ஹாய் குட்டீஸ், அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஜீசஸ் ஓராண்டுக்கு மேலே தான் யோவான் ஞானஸ்தானகன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றதாக சொல்லப்படுது. பாரு பிள்ளைங்களா, இயேசுவானவர் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய ஆண்டவர், உலகத்துக்கே அவர் தான், நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்தவர் அவர் தான். ஆனால் அவர் யார்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார் பார்த்தீங்களா? யோவான் ஸ்நானகன் கிட்ட. அப்படி எடுக்கிறப்போ ஒரு நாள் அவர் ஜப ஆலயத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. ஏசாயா 61 அதிகாரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புத்தக சூழலை எடுத்து அதில் உள்ள வேத வாக்கியங்களை படிக்கிறாரு. அந்த ஊர் எப்பவுமே சொந்த ஊரில் யாருமே அங்கீகரிக்கப்பட மாட்டாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. நம்ம எப்பவுமே அடுத்த ஊருக்கு போய் தான் என்ன பண்ண முடியும், மதிக்கப்படுவார்கள். நம்ம எல்லாமே அந்த ஊரில் நம்ம எதை பேசினாலும், ஆமாம் இவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, இவன் எப்படியாப்பட்டவன், இயேசு மரியாளோட பையன், அப்புறம் யோசேப்போட பையன், அவன் தச்சனோட மகன், அப்படிலாம் பேசினாங்க பிள்ளைங்களா. ஆனாலும் அவர் ஏசாயா புத்தகத்தை வாசித்து புத்தக சூழலை மூடி தன்னுடைய பணிவிடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அமர்றாரு. எல்லாருடைய கண்களும் இயேசுவை நோக்கி இருக்கு. பாரு பிள்ளைங்களா, அவரை ஏதாவது பண்ணி அவரை கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எல்லாருடைய பார்வையும், இவன் இப்படி பேசுகிறானே, இவனுக்கு எங்கே தேவாவி வந்தது அப்படிலாம் யோசிக்கிறாங்க பிள்ளைங்களா. பாரு, நம்ம மக்கள் நம்ம சொந்த ஊரில் நம்மளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாம் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய வேத வசனத்தில் நிலைச்சிருக்கணும். பாரு பிள்ளைங்களா, லூக்கா 4 அதிகாரம் 16 30 பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன பண்ணாங்க தெரியுமா, நாசரேத் உச்சி மலையில் போய் அவரை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பாரு, இயேசு ஓரமாய் அப்படி ஒதுங்கி என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்சி போயிட்டாரு. நாம் பார்த்தீங்களா, ஒரு இயேசுவானவருக்கே அப்படி துரோகம் பண்ணுறதுக்கு தன்னுடைய சொந்த ஊர் மக்களால் ஏவப்பட்டது. நாம் பாரு, இந்த உலகத்தில் எப்படி இருக்கோம்ல, சொந்தக்காரங்களால் நம்மளை ஏற்றுக்கவே முடியாது. நல்லா இருக்கக்கூடாது, நாம் ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கணும், ஆமாம் அவளுக்கு அப்படி தான் வேணும், அவள் பண்ண பாவம் அப்படி. நாம் ஏதாவது குற்றம் செய்தால் அதை குற்றமே செய்திருக்க மாட்டோம், ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டால் அது என்ன ஆகும், பெரிய காரியமாக பேசிப்பாங்க பிள்ளைங்களா. எப்பவுமே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு பார்த்தா நம் வீட்டாரே, நம் சத்துருக்கள் யாருன்னு கேட்டால் நம்ம சொந்தக்காரங்க தான். எப்போவுமே நீங்கள் பாருங்களேன், நாம் கொஞ்சம் முன்னேறினா அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம யாராவது 4 பேர் பாராட்டிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி தான் பிள்ளைங்களா, இது எனக்கும் பொருந்தோம். சரிங்களா, நாம் எப்படி இருக்கணும், மற்றவங்க பாராட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய தேவன், நம்மை ரட்சிக்கும் தேவன் இருக்கார், அவரு நம்மளை பார்த்துப்பார். ஓகே குட்டீஸ், பாய் குட்டீஸ்.